பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு அழகான சர்ச்சை பார்க்குறீங்க. இந்த கூர்க்குல, இந்த மலை பிரதேசத்துல இந்த அருமையான ஆலயத்தை பார்க்க முடிந்தது. உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். யோசுவா 3:7 அவர் சொல்லுகிறார், இன்று அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்றார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழி செய்யற இடத்துல, உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் காண்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தபடி என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் என்னை மேன்மைப்படுத்துவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். ஜெபித்து பாருங்க, கட்டாயம் அந்த அற்புதம் நடக்கும். தகப்பனே, இந்த மகன், இந்த மகள் அவங்க இருக்கிற இடத்துல சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு மத்தியில புறக்கணிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, அற்பமாய் எண்ணப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். அதே மக்களுடைய கண்களுக்கு முன்பாக நீர் இவர்களை மேன்மைப்படுத்தி, உயர்த்தி, கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.